அவன் அதிகமா கொள்றாரு. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் சார். கேள்விக்கு இந்த கம்பேர் பண்றதுல குழந்தை வெளியே நம்ம எங்காச்சும் போனோம்னா நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருப்பேன். அப்படி குத்தம் நேரம் போனா கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா முதல் வார்த்தை எங்க அம்மா 2 குழந்தைங்க 1 வயசு வித்தியாசம். என் தம்பி இடுப்புலையும் வச்சுட்டு என் கையிலையும் வச்சுட்டு இவங்க ஹில்ஸ்ல இருந்தாங்க, கோத்தகிரில இருந்தாங்க. மேலையும் கீழே இறங்குவாங்க தெரியுமா? என்னமோ பிளைன்ஸ்ல இப்படி நடந்து போறதுக்கு குழந்தை வச்சு ரயில்ல குழந்தை வச்சுட்டு முடியலான்றேன் அப்படின்றாரு. இன்னொன்னு அம்மா கேட்டு முடிவெடுக்கிறது. இங்க இருந்து கால் வந்துச்சு மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குங்க. இந்த மாதிரி கேக்குறாங்க, இந்த டாபிக் நம்ம பேசலாமா அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணி உள்ள போயிட்டு கூட வரல. உடனே போன் அடிச்சமா இந்த மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து கால் வந்திருக்குமா, இது டாபிக் பேசணுமா வேண்டாமா? அது அந்த மாதிரியே சின்னதுல இருந்து பண்ணாதான் பழகிட்டோம் சார். அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இந்த விஷயத்த கூட வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் நல்லா இருக்குங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. சோ அதனால அதை தவிர்க்க முடியல சார். வேற என்ன டிஸ்கஸ் பண்ற அம்மாவோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் வீட்டுல நடக்கிற மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததோ பேசிஸ் ஒர்க் மார்னிங் 6:30 கால் பண்ணிடுவாரு சார். ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராருன்னு வைங்களேன், மார்னிங் 6 கால் பண்ணிட்டாமா நேத்து கூப்பிட முடியல, இன்னைக்கு இதாச்சுமா இது வச்சாமா அது வச்சாமா இது நடந்ததுமா அது நடந்தது ட்ரெஸ் எடுக்க போனோமா, இத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாமா, குழந்தைக்கு இது வாங்கினாமா அது வாங்கினா, உடனே அவங்க அப்படியா இவ்வளவு வாங்கினீங்களா, ஏன் இவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லம்மா என்ன பண்றது அவ போய் எடுத்துட்டா, அப்புறம் என்ன பண்றது அதனால நான் கொடுத்துட்டேன். சொல்வி